இந்த மாதிரி விதண்டமா கேட்கக்கூடாது. அதாவது என்னங்க, ஒரு பொதுச் செயலாளர் ஒரு கட்சியினுடைய தலைவர்னா, இப்ப நான் மாவட்ட செயலாளர், எனக்கு கீழே தலைவர் இருக்காரு, துணை செயலாளர் இருக்காரு, பொருளாளர் இருக்காரு, இணைச் செயலாளர் இருக்காங்க, துணை செயலாளர் இருக்காங்க. நான் சொல்ற பிரகாரம் நடந்தா தான் சரியா வரும். என் கூட இருந்துகிட்டு எங்க அவைத்தலைவர் எனக்கு இது பண்ணாருன்னா, நான் சொல்ற கருத்தை எடுத்து சொன்னா தான் மாவட்ட நிர்வாகம் சிறப்பா கட்சி நடத்த முடியும். அது இல்லாம ஒரு இது பண்ண முடியாது. அது மாதிரி ஒரு மாபெரும் இயக்கத்துல அவர் முதலமை அவர் பொதுச் செயலாளர் ஆக்குறதுக்கு எல்லாரும் தான் பாடுபட்டாங்க. இதே இப்ப நீங்க நீ யாரை நோக்கி சொல்றீங்களோ, அது செங்கோட்டையன் தான் கை தூக்குனவர், ஒற்ற தலைமை வேணுன்றவர், பொதுச் செயலாளர் ஆக்கணும்னவர் அவர் தான். அப்புறம் இன்னைக்குன்னு என்ன வந்துருச்சு? என்ன ஒன்று விடுங்க, பொதுச் செயலாளர் இந்த கட்சிக்கு எது நல்லதோ அதை செய்கிறார். அவர் தலைமையில நம்ம போகும்போது இந்த நேரத்துல நமக்கு யார் எதிரி? நமக்கு திமுக எதிரி. திமுக எதிரின்னா நமக்கு அவங்களுக்கு என்ன நிலத்தகராறா? ஒன்றும் இல்லை. திமுகவுக்கு அண்ணா திமுக நிலத்தகராறுலாம் ஒன்றும் இல்லை. மக்கள் விரோத ஆட்சி திமுக எப்போ ஆட்சிக்கு வந்தாலும் சரி, மக்கள் பணி செய்யாம அவங்க வாரிசு அரசியல முன்னெடுப்பாங்க. ரெண்டாவது என்னன்னா, பெருத்த ஊழல், கீழே இருந்து மேலே வரைக்கும் ஊழல் நடக்கும். ஊழல் நடக்குதுன்னு நாள்தோறும் பத்திரிகையில நீங்களே போடுறீங்க, பத்திரிகையில காமிக்கிறீங்க. நிர்வாகம் மோசமாக இருக்குன்னு நீங்களே சொல்றீங்க. ஒரு எடுத்துக்காட்டு மாநகராட்சி நிர்வாகமே 200 கோடி ஊழல் நடந்தது. 69 மாநகராட்சி உறுப்பினர் இருக்காங்க திமுகவில். 69 பேர்ல 5 மண்டல தலைவர் எடுக்க முடியல, எடுக்கல. நிர்வாகம் இதனால மறு சீராய்வு, வரி சீராய்வு நடத்த சொன்ன நீதியரசரையும் இவங்க இன்னைக்கு நீதியரசரையும் மதிக்கல, நீதிமன்றத்தையும் இந்த ஆட்சியாளர் மதிக்கல, நிர்வாகம் மதிக்கல. ஏன்னா இன்னைக்கு எப்படி அதிகாரிகளை வச்சுட்டு எப்படி போய் எடுக்க முடியும்? வீடுகள்லாம் பிரதிநிதி இருந்தா தானே முடியும், செய்யல. ஆக இந்த நோக்கத்துல திமுகவை வீட்டுக்கு அனுப்பணும்னு மக்களும் நினைக்கும் போது, இன்னைக்கு இருக்கிற நோக்கத்துல நமக்கு ஒரே இது என்ன பார்வை? திமுக எதிர்க்கணும். அந்த பார்வையில வந்தாங்கன்னா பரவாயில்ல. இந்த நேரத்துல தன்னுடைய ஈகோவை போய் பயன்படுத்துறது தவறு. அதனால நடவடிக்கை எடுக்கிறாரு. இதுக்காக ஒருங்கிணைப்பதை அவர் பிடிக்காதா அப்படின்லாம் ஒன்றும் இல்லை. எத்தனை பேர் இப்ப எங்க இதுல இந்த பேராசிரியர் போனாரு, வந்தாரு, அவருக்கு பதவி போட்டு கொடுத்துருக்காரு. எத்தனை பேர் போனாங்க, வந்தாங்க, களத்துல பணியாற்றுறவங்க அவங்க எல்லாம் கூட்டு தானே வச்சிருக்கோம். யாரு இந்த கட்சிக்கு நன்மை செய்வாங்களோ அவங்கள வச்சுக்கிட்டு பொதுச் செயலாளர் நடத்துற. இதுதான் ஒரு கட்சியினுடைய தலைமையினுடைய பண்பு. ஒரு தலைமைன்னு உருவாக்கிட்டா அந்த தலைமை சொல்றதுக்கு கட்டுப்பாடு நடக்கணும். தலைவர்கிட்ட கேட்காம செய்யக்கூடாது. ஊடகங்கள் மூலமாக என்னுடைய கருத்தை சொல்லுவது எனக்கு கூட மன வருத்தம் இருக்கும். எனக்கே பல வருத்தம் இருக்குன்னா அதுக்காக நம்ம ஊடகத்தில் சொல்லிட்டு இருக்க முடியுமா? பொதுச்செயலாளர் பார்த்து முறையாக முறையிட்டு அது மாதிரி தான் செய்யணும். அப்படியும் செய்யலைன்னா அப்புறம் அமைதியாக இருந்துட்டு அப்புறம் எப்போ சொல்றாரு அப்போ கேட்குறோம், அப்புறம் இது பண்ணணும். அதான் செய்யணுமே ஒழிய கட்சிக்கு விரோதமாக புரட்சி தலைவர் அம்மா உருவாக்கின இந்த கட்சி, வளர்த்தெடுத்த இந்த கட்சிக்கு பாதகமாக யாரை செய்தாலும் பொதுச்செயலாளர் நடவடிக்கை எடுத்தால் ஒவ்வொரு அதிமுக தொண்டனும் வரவேற்க செய்வாங்க. அதே மாதிரி நிர்வாகிகளும் வரவேற்கத்தான் செய்யறோம். அவ்வளவுதான். சட்டமன்ற தேர்தலில் மேற்கொண்டு பாத்தீங்கன்னா நீங்க உட்பட நட்சத்திர வேட்பாளர்கள், முக்கியமான வேட்பாளர்கள்லாம் ரொம்பவும் எதிர்பார்க்கக்கூடிய தொகுதியா மேற்கு தொகுதி. இந்த சூழ்நிலையில உங்களுடைய வெற்றி வாய்ப்பு எப்படி சார்? இன்னும் 6 மாசம் இன்னும் 6 மாசம் இருக்கு. எங்களை பொறுத்தவரைக்கும் மக்கள் தான் எஜமானர்கள். மக்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா மக்கள்கிட்ட தான் நீங்க போய் கேட்கணும், எங்கிட்ட கேட்கக்கூடாது. உங்களுடைய ஏற்கனவே பணியாற்றி இருக்கிற செல்லூர் ராஜுனால அவர் செயல்பாடு உங்களுக்கு பிடித்திருக்கா, இல்ல புதிதாக கொண்டு வர போறீங்களா? அதுவும் திமுகவுல இருந்து கொண்டு வர போறாங்களா? ஒரு மாமன்ற உறுப்பினரே சமாளிக்க முடியல. மதுரையில ஒவ்வொரு வார்டிலையும் மாமன்ற உறுப்பினரவே சமாளிக்க முடியல. ஒரு சட்டமன்ற உறுப்பினர் வந்தா என்ன மாதிரி சமாளிக்க முடியும், எப்படி சமாளிக்க முடியும்? மக்களுக்கு தெரியும். அவருடைய நல்ல எதுக்காச்சும் போக முடியுமா? நாய் அவுத்து விட்டுருவாங்க. வீட்டுக்கு போனா மடு கொடுக்கணும், கோரிக்கை வைக்கணும், நாய் அவுத்து விட்டுருவாங்க. அதெல்லாம் அவங்கள ஜமீன்தார் போக்குல இருப்பாங்க. திமுகன்றது என்னன்னா எப்பவுமே மக்கள் பணி செய்ய மாட்டாங்க. தேர்தலுக்கு முன்பாக இனிக்க பேசுவாங்க, தேர்தல் முடிந்த பிறகு அதே மறந்துடுவாங்க, மக்களையும் மறந்துடுவாங்க. எல்லாரும் நம் நாடு படத்துல மாதிரிதான். நம் நாடு படத்துல சொல்லுவாரு, துரை உனக்கு அரசியலே பண்ண அவர் என்ன வெங்கராவ் தான் சொல்லுவார், அரசியலே பண்ண தெரியல. ஏழைகிட்ட என்ன சொல்லணும்? மக்களை காப்பாற்றான், மக்கள் பணக்காரன் உன்னை காப்பாற்றணும், மக்கள்கிட்ட ஓட்ட வாங்கணும்,
பணக்காரன்கிட்ட என்ன செய்யணும், ஏழைகிட்ட உன்னை காப்பாற்றணும், நோட்டம் வாங்கணும். கடைசியில் பதவிக்கு வந்துட்டோமா 2 பேர்த்தையும் மறந்துடணும், நம்ம வாட்டுக்கு நம்ம பணியை செய்யணும் அப்படின்னு. அதை தான் திமுக கடைபிடிக்கும். நம் நாடு படத்தில் வர்ற மாதிரி தான் திமுக எப்பவுமே, இப்போ இல்லை, அவங்க அவங்க மாறவே மாறாத ஐயா, மாறாது மனமும் குணமும் மாறாதுன்னு மாட்டீங்க. திமுக ஆட்சிக்கு வந்த மறுமுறை ஆட்சிக்கு வந்திருக்கா? ஒரு முறையாச்சும் மறுமுறை ஆட்சிக்கு வந்திருக்கா? தனித்தண்டு ஆட்சிக்கு வந்திருக்காங்களா? நாங்க தனித்தண்டு எங்க சாதனை சொல்லி மக்களை சந்திச்சு ஓட்டு வாங்கியிருக்கோம். தனித்து நின்று 2016 அதிமுக இது மாதிரி நின்றுருக்காங்களா? இப்ப ஏன் கூட்டணியை விட மாட்டேன்றாங்க, வலுவா பிடிச்சிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு தெரியும் தனக்கு செல்வாக்கு இல்லை, திமுகவுக்கு செல்வாக்கு இல்லை. கூட்டணி பலத்தை சொல்லி இந்த மக்களை மாயத்தை உருவாக்கி நம்ம ஜெயிக்கணும். நம்ம அடிச்சு வச்சிருக்க நோட்டை கொடுத்து மக்களை ஏமாற்றி நம்ம ஜெயிச்சு வரணும். வந்துட்டு அப்புறம் இவங்களை ஒரு கை பார்த்துக்கிறோம், மக்களை எப்படி மக்களை ஒரு கை பார்த்துக்கிறோமோ அவங்களை பார்த்துக்கிறோன்னு சொல்லி செய்கிறாங்க.